இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து உபஜயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடம் வரும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரை கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம். அதாவது 7.5 சனி உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான், அதை யாரும் மறுக்க முடியாது, பொய்யெல்லாம் பேச முடியாது, உண்மையை தான் சொல்ல முடியும். சனி 7.5 சனி இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும், அதை சமாளிக்கத்தான் வேணும், ஜீரணிக்கத்தான் வேணும். உப்பை தினமும் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் சனி கெட்டது செய்யறது இல்லை, அது சனியுடைய வேலையும் இல்லை. சனி பகவான் கொடுப்பது எல்லாம் அடி அல்ல, அனுபவம். அந்த வகையில இந்த 4ஆம் பாவத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். அதாவது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னாலே போறோம். குரு பார்வை கோடி நன்மை.